ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் வேஸ்க்கு வணக்கம். வாங்க, இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் நம்ம இட்லி பொடி செய்யலாம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 200 கிராம், சிறுபருப்பு ஒரு 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒரு 30 நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய காரம் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 40 மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 35 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு போதுமானது காரம். அப்படி காரம் சாப்பிட்றங்க இன்னும் ஒரு 5 மிளகாய் 6 மிளகாய் மேலே சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். அதுவும் இது ஒரு சிம்பிளாக ஈஸியாக அரைக்கிற இட்லி பொடி தாங்க. பாருங்கள், இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இந்த சிறுபருப்பு ஏன் சேர்க்குறோன்னா, இது வாசனைக்கு தான். இந்த சிறுபருப்பு அந்த இட்லி பொடியில் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம சிறுபருப்பு சேர்க்குறது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கடாய் காஞ்சிட்ட உடனே தான் நம்ம மிளகாய் போட்டு அதை வறுக்கணும். கொஞ்சம் கடாய் காயாமல் போட்டுவிட்டால் அது சீக்கிரம் வறுப்படாது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், இது போகிறோம். மிளகாய் நல்லா வறுந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் வறுக்கிறதுக்கு லேட்டாக தான் ஆகும், ஆனால் ஃபுல்லாக வறுப்படணும். இப்போ பாருங்கள், உளுந்தும் போட்டாச்சு. உளுந்தும் அது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எல்லாமே நம்ம முறுன்னு நல்லா வறுத்தா தான் அந்த இட்லி பொடி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சிறுபருப்பு போட்டு அதையும் வறுக்க போகிறோம். சிறுபருப்பு பச்சை வாசனை வந்துடும், அதனால் நல்லா வறுத்தா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் அந்த இட்லி பொடிக்கு ஏற்ற மாதிரி நல்ல மணமாக இருக்கும். நம்ம சிறுபருப்பையும் நல்லா வறுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செவக்க வறுத்தா தான் அது நல்ல வாசனையாக இருக்கும் அந்த இட்லி பொடியில். பாருங்கள், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நான் வைக்கலைங்க, எதுவுமே வேண்டாம். இந்த 4 இருந்தாலுமே போகிறேங்க, இட்லி பொடி நல்லாவே இருக்கும். நான் எதுவுமே சேர்க்கலை, இது வரைக்கும் தான் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சூடான கடாயிலேயே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன், நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் தான் அந்த சூடான கடாயில் போட்டு அப்படியே வறுப்பட்டு எடுத்து நான் அதில் போட்டிருக்கேன். சேர்த்து அரைச்சி பாருங்கள், இப்போ நைஸாக அரைச்சாச்சு. நைஸாக இல்லாமல் குறை குறைப்பு இல்லாமல் அழகாக அரைச்சி வச்சுருக்கு. பொடியை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாடுக்கும் ரெடி பண்ணிக்கலாம்.